பெயர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லிக்கு போயிருந்தார். பிரதமரை சந்தித்தும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்தும் பேசியிருக்கிறதா பார்க்குறோம். குறிப்பாக பிரதமர் அவர்கிட்ட தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். மேகதாது விஷயம், அப்புறம் மீனவர்களை சிறைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை வச்சு பேசியிருந்தாருன்னு சொல்லி செய்திகளில் பார்த்தோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நிதி தொடர்பாக ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாகட்டும், நிதி பகிர்வாகட்டும், இல்லை ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நிதி ஒதுக்காதாகட்டும், இதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு. இதில் பார்க்கும்போது முன்னாடியே விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் லெட்டர் தான் எழுதுறீங்க, நேரில் போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரில் போயிருக்காருன்னு சொல்லி அதை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் அவங்க இதை கொண்டாடுறவங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனான்னு கொண்டாடினாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதை கொண்டாடுவாங்க. இயல்பாகவே ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்க பிரதமரை போய் பார்க்குறது, நிதியமைச்சரை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு மரபு. இப்போ விஜய் பார்க்குறதுக்கு முன்னாடியே கேரளா காங்கிரஸ் முதலமைச்சர் போய் பார்த்துருக்காரு. அவர் பின்னாடி தேர்வு செய்யப்பட்டவர். ஆமாம், இவருக்கு பின்னாடி தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் முன்னாடி பார்த்துட்டாரு. 40 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போ கடந்த 4 முதலமைச்சர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இவர் பிரதமர்கிட்ட வச்சது 4 கோரிக்கை. போன முறை 2021 தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப இங்கேருந்து மு க ஸ்டாலின் போனார்ல, அப்போ அவர் வச்சது 63 கோரிக்கை. உங்களுக்கு 4 கோரிக்கைங்கிறனால அது உங்களுக்கு கண்ணுக்கு பட்டுன்னு படுது. 63 கோரிக்கை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அது கவனிக்காமலே போயிடுச்சு. கவனிக்காமல் போயிடுச்சுன்னா இவங்க தான் கீர்த்தனாவை பெண் அமைச்சர்னே நம்பிட்டாங்க. அவங்களுக்கு அவர் பிரதமரை பார்க்க போனது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இடம் தான் முக்கியமானது. இப்போ எடப்பாடி பழனிசாமி போனப்பவே அவர் 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் 23 நினைக்கிறேன் வச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டு போனப்போ அவங்க 29 கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. 4 கோரிக்கை. இது என்ன பண்ணனே தெரியாமல் சரி டெல்லிக்கு எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துட்டு 10 நிமிஷத்தில் முடிஞ்ச மீட்டிங். அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போயிருக்காரு. அங்கே போன இடத்துல இது எல்லாத்தையும் பேசுகிறத விட்டு 4 கோரிக்கை வச்சுருக்காரு. இன்னொன்று, தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுடைய மாநில பாடலாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அரசு விழாக்கள்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஏதோ தடுத்து வச்சிருக்கப்படுற மாதிரி, அதுக்கு நீங்க அனுமதிக்கணுங்கிற மாதிரியும் அவர் கோரிக்கை வச்சிருக்கிறார். இல்லை, அந்த லெட்டர்ல பார்க்கும்போது ஒன்றிய அரசு பிப்ரவரி மாதம் ஒரு அறிவிப்பானை வெளியிட்டிருக்குது உள்துறை அமைச்சகம். அதை நீங்க ரிவோக் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி. பிப்ரவரியிலிருந்து மே வரைக்குமான காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நடந்த அரசு விழாக்கள்ல போன அரசு கிட்டத்தட்ட ஆளுநர் பங்கெடுத்ததை தவிர மீது எல்லாவற்றிலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் பிரதமரை போய் பார்த்து நேரில் பேசி அழுத்தம் கொடுத்து வாங்க வேண்டிய அளவுக்கான முக்கியமான கோரிக்கையெல்லாம் கிடையாது. அது குறித்து அவங்க எந்த அறிக்கையும் கூட கொடுக்கல. இன்னொன்று, ஜல்ஜீவன் மிஷன் குறித்து தேர்தலுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் கடைசியா அவர் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கடைசி அறிக்கை நினைக்கிறேன், அந்த டைம்ல அவர் கொடுத்த அறிக்கையில ஜல்ஜீவன் மிஷன்ல தமிழ்நாட்டுக்கு இன்னும் அவங்க 3200 கோடி தரல, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. கல்வி நிதி 2300 கோடி தரலங்கிறதெல்லாம் போன அரசாங்கம் தீவிரமா பேசிச்சு. இதுக்காக எல்லாம் பெரிய போராட்டங்களே நடத்துனாங்க. சட்ட போராட்டங்கள் வரைக்கும் அது போச்சு. அன்னைக்கு இவங்க நாடகம் ஆடுறாங்க, பாஜகவும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டு போடுற நாடகம்னு இவர் தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 2 வருஷமா தரல அப்படின்னு அவங்க கல்வி அமைச்சர் சொல்றாரு. இவர் ஜல்ஜீவன் மிஷனுக்கு புதுசா ஏதோ கோரிக்கை வைக்கிற மாதிரி பேசுறாரு. இது எதுவுமே புதுசு கிடையாது. ஒரு புதிய முதலமைச்சர் போய் அவர் என்ன மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கறது தொடர்பா தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமா பல விவாதங்கள் நடந்திருக்கு. சட்டசபையிலேயே மெட்ரோவுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி தர்றது தாமதமாகிறதுனால தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கு, அதனால தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு திட்டங்களுக்கு, எவ்வளவு கிராம சாலை போட வேண்டியது, எவ்வளவு பேருந்துகளுக்குள்ள நிதியை நாங்க அங்க போட்டிருக்கோம்னு சட்டசபையிலே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த காலத்துல பேசியிருக்காரு. அப்ப இது சட்டசபையில நேரடியாக ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி பிரச்சாரம் பண்ணி சட்டசபையில பேசி சண்டை போட்டது திமுக. அவங்க கொடுக்காமலே அந்த நிதியை செலவு பண்ணி அந்த வேலையை முடிச்சது திமுக. இவர் போய் உட்கார்ந்து 10 நிமிஷம் ஒரு லெட்டர் கொடுத்ததை ஒரு சாதனை மாதிரி வெறும் விளம்பரம், எந்த வேலையும் உருப்படியா பண்ணாம வெறும் விளம்பரம் பண்றதையே வேலையா வச்சிருக்கிறதுனாலதான் இதை அவங்க வழக்கம் போல அண்ணா டிஃபன் சாப்பிட்டாரு, 20 கிலோமீட்டர் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாம 20 கிலோமீட்டர் கார்ல வந்தாரு, இந்த மாதிரியே இதையும் காட்ட பாக்குறாங்க. இது உண்மையே கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்ப அன்னைக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி ஏதோ இவர் தான் முத அறிவிச்ச மாதிரி 2006ல் 7000 கோடி ரூபாய் திமுக அரசு
ரத்து பண்ணாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 7,000 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட். 2,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டு அதுக்கு இவங்க சாக்கு போக்கு காரணம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிக்கான தமிழ்நாட்டுடைய உரிமை போராட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வந்த நாள் இருந்திருக்கு. அதுல எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிதியாண்டுலையும் ஒவ்வொரு சட்டசபை கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. இது நிதி ஆயோக் கூட்டத்தில், ஃபைனான்ஸ் கமிஷன் கூட்டத்தில், இப்படி பல இடங்கள்ல இங்க இருந்து போன நிதியமைச்சர்கள் பேசி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். புதுசா இந்த அரசாங்கம் என்னன்னு சொல்லி போயிருக்கு. புதிய கோரிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அது எல்லாமே பெண்டிங்கா இருக்கிற கோரிக்கை தானே. ஒரு முந்தைய அரசுக்கு அந்த பெண்டிங் இருந்திருக்குன்னா இந்த அரசும் அந்த பெண்டிங் கோரிக்கை வந்து வச்சுதான் ஆகணும். இல்ல, பெண்டிங் கோரிக்கை அவங்க வச்சுதான் ஆகணும். ஆனா அந்த கோரிக்கைக்காக முந்தைய அரசு போராடும் போதெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? நாடகம்னு சொன்னீங்க. அந்த நாடகம் சொன்னீங்கல்ல, அதை எதன் அடிப்படையில சொன்னீங்க? இன்னைக்கு வந்து நீங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு உள்ள என்ன பேசுனீங்கன்னே தெரியாது. நேரடியா மக்கள் முன்னாடி அதை கேட்டு சண்டை போட்டு வச்சு போன அரசாங்கம், அதான் நாடகம்னு சொன்னீங்க. நீங்க உள்ளுக்குள்ள போய் அமைதியா உட்காந்துருக்க 2 போட்டோ அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் வெளியே போடுற ரீல்ஸ்லேயே பேசாம தான் உட்காந்துருக்கீங்க. பிரதமர் நீங்க கேட்டீங்கன்னு எப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். அதை பிரஸ் ரிலீஸா கொடுத்துருக்கீங்க. அதை வந்து பெரிய சாதனை போல பேசுறது இருக்குல்ல. அந்த கல்வி நிதிக்கான வந்து நீங்க வந்து 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், அந்த நிதியை மாநில அரசுடைய நிதியில இருந்து கொடுக்குறேன் அப்படின்னு போன முதலமைச்சர் சொன்னாரு. அப்ப அந்த இடங்கள் அளவுக்கு மூர்க்கமான சண்டை போராட்டங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோடு நடந்தப்பெல்லாம் அதை நாடகம் கண் துடைப்புன்னு சொல்லிங்க. ஆனா நீங்க ஆடுறது நாடகம் கூட போடல, வெறும் கேம்பெயின் மட்டுமே பண்றீங்க. பண்ணிட்டு அதை ஒரு பெரிய சாதனமாய் பேசுறீங்களே, அதான் எப்படின்னு கேட்கணும். இப்போ இந்த கோரிக்கைகள் அச்சு வாங்கிட்டா எவ்வளவு காலம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்குது. அப்போ ஒருவேளை இவங்க சார்பாகவும் ஒன்றிய சார்பாகவும் சொல்றது என்னன்னா இணக்கமாக போகும் அப்படிங்கிற விஷயத்த 2 பேருமே வெளிப்படுத்துறாங்க. அப்படி இணக்கமாக இருந்து இந்த நிலுவைத் தொகையெல்லாம் வந்து விட்டது அப்படின்னா அது விஜய் கிடைச்ச வெற்றின்னு தான் நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸ் அரசால முடியல, விஜயால முடிஞ்சிருக்குன்னா அது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. மோடி அரசாங்கம் வந்து இவருக்கு கேட்கிற நிதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவருடைய சாதனை தான். ஆனா அதை எதுக்காக அவங்க கொடுக்குறாங்கிறதா கேள்வி. இப்ப பிஎம்சி ஒப்புதலே போடாம அந்த 2,300 கோடி ரூபாயை இவங்களுக்கு வந்து தர்மேந்திர பிரதான் ரிலீஸ் பண்ணிடுறாரு அப்படின்னா அது அவருடைய சாதனை கணக்குல தான் சேரும். ஆனா எதற்காக பாஜக அப்போ போன அரசுக்கு கொடுக்கல, இதுக்கு கொடுக்குது? போன அரசும் இதே போல போய் கேட்கத்தான் செஞ்சாங்க. கேட்கலங்கும் போது அது சண்டை போராட்டமா மாறுது. அது அடுத்து வந்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்க, விஜய் கேட்ட பிறகுதான் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க விஜய் வந்து அவங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பயணத்தின் போது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை சந்திப்பார். ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து வேற மாநிலத்தில் இருந்தாலும் சந்திக்க முடியலன்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. கூடவே சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டவரை சந்தித்து பேசிட்டு வருவான்னு சொன்னாங்க. ஆனால் சந்திக்காமே தமிழ்நாடு திரும்பி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு காரணமாக காங்கிரஸ் தரப்புல வந்து என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு நேரம் இல்லை, அதனால விஜயை சந்திக்க முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் உண்மையா இருக்கா? ராகுல் காந்தி வந்து இவர் பதவி ஏற்க போறாரு அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தார். ஓடி வந்து அதில் கலந்துக்கிட்டு போனார். அதுக்கு பிறகு கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவி ஏற்றார். அதில் வந்து விஜய் வந்து கலந்துக்கல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆட்சி அமையக்கூடிய இடங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் தலைவர்கள் வருவாங்க. ஆனால் கேரளாவுக்கு வந்து அகிலேஷ் யாதவோ இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை தேஜஸ்வியோ இப்படி இந்தியா கூட்டணியில் உள்ள யாருமே வந்து வரல, விஜயும் வரல. அப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் நம்பகத்தன்மையை இழந்துருச்சு. எதிர்கட்சி தலைவர் பினராயி விஜயன் போனார். ஆமா, அவர் போனாரு. மற்ற எல்லாருமே வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே போகல. இதை இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்ப விஜய் வந்து திரும்ப இங்க இருக்கிறாரு, காங்கிரஸ் கூட்டணி தான் சேர்த்துக்கிட்டாங்க, அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் டெல்லி போகிறப்ப ராகுல் காந்திக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க. அவர் என்ன வேலை பார்க்குறாரு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட அவரு ஒரு எதிர்கட்சி தலைவர். இப்போ பார்லிமெண்ட் ஒன்றும் நடக்கலை. 12 வருஷமா அவர் சும்மா தான் இருக்கிறாரு. விஜய் அவர் வந்து டெல்லியில இருந்து பதவியேற்பு விழாவுக்கு வந்தார்கள் அடிச்சு பிடிச்சி 2 அந்த வேகமா அந்த வேகத்துல விஜய்க்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் இன்னைக்கு எப்படி பிஸியா மாறினார்னு நமக்கு இதுல ஒரு கேள்வி வருது. அது உண்மையா அப்படிங்கிறது அதுல ஒரு கேள்வி வருது. சரி, ராகுல் காந்தி இல்லைனா நீங்க மல்லிகார்ஜுன கார்கேவை பார்த்திருக்கலாம். அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர். இந்த மொத்த சந்திப்புல அவர் யாராவது ஒரு காங்கிரஸ்காரரை சந்திச்சாரா? சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ராஜ்யசபா எம்பி கிறிஸ்டோபர் திலக் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அரசு முறை பயணமா வந்திருக்காரு, தனிப்பட்ட முறையில் வரல, அதனால அவர் வந்து திரும்பி வந்திருக்காரு. அடுத்த மாதம் வந்து டெல்லிக்கு வரும்போது நிச்சயம் சந்திப்பார். கேரளாவுக்கு ஏன் அப்போ அவர் போகல? கேரளாவில் நடந்த பதவியேற்பு விழாவுக்கு அவர் ஏன் போகல? காங்கிரஸுக்கு பதவி கொடுத்ததை தவிர காங்கிரஸுக்காரர்கள் வந்து விஜயை வந்து அதிகமா காதலிக்காங்க. மாணிக்க தாகூர் தினந்தோறும் கம்பு சுத்துறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி கம்பு சுத்துறாரு. ஆனா விஜய் என்ன பண்றாரு? இப்ப கம்யூனிஸ்டுகளுக்குமே அதான் கேள்வி. நீங்க வந்து பினராயி விஜயனுக்கு வந்து அமலாக்கத்துறை ரைடு விட்டுருக்காங்க. அதை கண்டிச்சு டெல்லியில
டெல்லி வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்றாங்க. அங்க போராட்டத்துல ஈடுபட்டு அவங்க அகில இந்திய தலைவர்கள் கூட கைது செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் குறித்து இவங்க ஆதரவுல ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கல. அவரு முதலமைச்சராகவும் கண்டனம் தெரிவிக்கல, ஒரு கட்சி தலைவராகவும் கண்டனம் தெரிவிக்கல, அந்த கட்சியில யாருமே கண்டனம் தெரிவிக்கல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் நம்மோடு தான் வருவார்கள் அப்படின்னு முன்னாடி இருந்தே பேசின ஆதவர்ஜுனா கூட கண்டனம் தெரிவிக்கல. கிட்டத்தட்ட ராகுல் காந்தி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பினராயி விஜயனை ஏன் இடி வந்து சோதனை படல, அதனாலேயே அவர் வந்து பாஜக அணியில தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி பேசினாரு. இன்னைக்கு இடி வந்து பினராயி விஜயனை சோதனை பண்றப்ப கேரள அரசியலை தாண்டி ராகுல் காந்தி கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும். அதுவும் அவங்க கண்டனமும் தெரிவிக்கல. அப்ப இவங்க எல்லாருமே விஜய வந்து காங்கிரஸ்காரங்க ஆதரிக்கிறாங்களே தவிர விஜய் காங்கிரஸ்காரங்க ஆதரிக்கல. இல்ல இப்ப இடி ரைடு வந்தாவே ஏன் அதை கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு இல்ல. ஒரு முதலமைச்சர் வந்து இப்பதான் பதவியில இருக்கிறாரு. நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம அவர் பதவியை விட்டு விலகின உடனே அமலாக்கத்துறை வந்து அவரை சோதனை பண்ணுது. பாஜக அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த நெருக்கடியை பல இடங்கள்ல கொடுக்குது. அப்ப பாஜக அழுத்தம் கொடுக்கலனாலே, இடி ரைடு வரலனாலே அவங்க பாஜக கூட அலைன்ஸ்ல இருக்கிறவங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார்ல, அது எதுக்காக பேசினாரு? அப்ப அப்படி பேசினவர் இன்னைக்கு வந்து அப்ப பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னா கண்டனம் தெரிவிக்கணும்ல. அமலாக்கத்துறையுடைய ரைடு அப்படிங்கிறதே பாஜகவுடைய அழுத்தம் தான் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாங்க. அப்ப அப்படி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த அழுத்தத்துக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? எந்த இடத்துலயுமே தோழமை கட்சிகளுக்கு ஆதரவா இவங்க என்ன செயல்பட்டு இருக்காங்கன்னு கேட்கிறேன். இவங்க எல்லாருமே விஜய் ஆதரிக்கிறாங்க. ராகுல் காந்தியில் ஆரம்பிச்சு, பிரவீன் சக்கரவர்த்தியில் ஆரம்பிச்சு, விஸ்வநாதன் வரைக்கும் அவரு போன அரசாங்கம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சண்டை போட்டு வாங்கின உரிமை, மாநில அரசுக்கே துணைவேந்தர் பதவி அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய விவாதமா நடந்துச்சு. அதுக்காக எத்தனை முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போராட்டங்கள் நிகழ்த்த வேண்டியது இருந்துச்சு, சட்ட போராட்டம் நிகழ்த்த வேண்டியது இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை வந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாங்குச்சு அந்த ஆளுநர் கையெழுத்து போடாத அந்த மசோதாக்கள்ல. அதுல இது ஒரு முக்கியமானது. இப்போ அவ்வளவு பெரிய விஷயங்களை ரொம்ப ஈஸியா காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் சொன்னா நான் சொல்ற முடிவை தான் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள எல்லாத்தையுமே நீங்க வந்து தாரை வார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கும் விஜய்க்குமான கூட்டணியில எது குறைந்தபட்ச ஒப்பந்தம்? ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஆதரவு தெரிவிச்சோம்னு சொன்னீங்க. அதை தாண்டி அதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நீங்க அவங்களை ஆதரிக்கிறீங்க? உங்களுடைய குறைந்தபட்ச டிமாண்ட்லாம் என்ன அப்படிங்கிற எதுவுமே பேசாம நீங்க ஆதரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு இப்ப இந்த குதிரை பேரம் நடத்துறது நாகரிகமான அரசியல் இல்லை அப்படின்னு வந்து சண்முகம், வீரபாண்டியன், திரும்ப எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் இசகி சுப்பையா சேர்க்கப்பட்டாரு. அப்ப இவங்க யாருடைய பேச்சையும் அவங்க மதிக்கவே இல்லை. காங்கிரஸ்காரங்க இன்னொருபடி மேல போய் இது ஒரு தப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனா பாவம் மத்திய பிரதேசத்துல இது நடந்தப்ப ராகுல் காந்தி கதறினாரு. அப்ப ராகுல் காந்தி கதறினது மறந்துட்டாங்க. அப்ப விஜயை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்குள்ள தாவேக்காவை எந்த கேள்விகளுமே கேட்காம எல்லாவற்றுக்கும் இந்த மாதிரி தான் ராகுல் காந்தி பிஸியா இருந்தாரு. இது அரசு முறை பயணம். இதுக்கு முன்னாடி அரசு முறை பயணம் வந்து போகிறப்ப அவங்க யாரையுமே தனிப்பட்ட முறையில சந்திச்சது இல்லையா? அரசு முறை பயணத்துல அனில் ரெட்டிக்கு என்ன ரோடு? ஏன் ஜெகதீஷ் ஏன் போனாரு? அனில் ரெட்டி ஏன் போனாரு? அவங்க போனவங்க எல்லாம் அரசு அதிகாரிகளா போனாங்க, இல்ல அமைச்சர்கள்? விஜய் கூட போனவங்க எல்லாம் அரசு அதிகாரிகளா அமைச்சர்களா? அவருடைய ஆலோசகர்னு அவர் போட்டிருக்க அவருடைய வழக்கமான பிஆர்ஓ ஒர்க் பண்றவங்க, அப்புறம் அந்த விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டின்னு அவங்க இந்த தொழிலதிபர்கள் தான் போனாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொழிலதிபர்களோட பயணம் போனதை நம்ம மோடிட்ட பார்த்தோம். மோடிக்கு பிறகு இவர்கிட்ட பாக்குறோம். இது அரசு முறை பயணம் அப்படின்னு வந்து கிறிஸ்தோபர் திலக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவரு கடைசி வரைக்கும் இப்படிதான் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் வந்து சந்திச்சுட்டு போங்க சார், இது வந்து ஒரு மரபா இருக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காம போறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மோடியும் அவரும் சந்திக்கிற ஃபோட்டோவை போட்டு நீ நானும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்குலாம் அவரை கம்பேர் பண்ணி ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறத பார்க்க முடியுது. இந்த கம்பேரிசன் சரிதானா, இந்த பார்வை சரிதானான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவரை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக யாரும் மாற்றலை, அவரே ட்ரோல் மெட்டீரியல் தான். அவர் ட்ரோல் மெட்டீரியலுங்க. ஆனால் ஒரு பிம்பமாக ஊதி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வச்சுட்டாங்க. அதனால தான் வீடு இடிக்கிறாங்க. வீடு இடிக்கும் போது விஜயண்ணா வந்து காப்பாற்றுங்கண்ணா அப்படிங்க. அவர் டெல்லியில் இருக்காரு. அவர் இப்போ படத்தில் வர மாதிரி வருவாங்கன்னு நினைப்பாங்க. நீங்கள் ஆக்ஷன் ஹீரோன்னு நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு அம்மா கத்துறது. அப்போ இவங்க மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இவர் பத்திரிகையாளர்களை கேட்குறாங்க. அவர்கிட்ட பிரதமரை பார்க்க போகிறப்ப, சார் பத்திரிகைகளை சந்திங்க, ஜெயலலிதா மேடம்லேருந்து எல்லாருமே சந்திச்சிருக்காங்க, இந்த லெகசியை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அடிப்படை. அவர் வந்து பத்திரிகையாளர்களுடைய இந்த கோரிக்கைக்கு எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் கும்பிட்டுட்டு போயிடுறாரு.
ஆனா இங்க பல மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, மீடியாக்கள் கேட்ட கேள்விக்கு விஜயின் மாஸ் ரியாக்ஷன், மரபுகளை உடைத்த விஜய் அப்படின்னு வந்து டைட்டில் வைக்கிறாங்க. இது வந்து இந்த ஆரம்பத்திலே போட்டாங்கல்ல, அந்த துண்டு எடுத்தாருன்னு. இப்ப மரபுகள் வந்து தவறான மரபுகள் இருக்கும். இப்போ ஒரு ஒரு பிரிவினையை பின்பற்றக்கூடிய மரபுகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வை பின்பற்றக்கூடியது மரபுவாவே வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான மரபுகளை வந்து நீங்க உடைச்சிங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஐயா வர்றாரு வழி விடுங்கன்னு இந்த நீதிபதிக்கெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து நம்ம கூடாது. மயில் ஆடுன்னு நீதிபதிகளை பார்த்து சொல்றதெல்லாம் வேண்டாம். இப்படி பல விஷயங்கள் வந்து மரபா இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த மரபுகளை உடைக்கிறோம், எந்த மரபுகளை வச்சுக்கிறோம், எந்த மரபுகளை வச்சுக்கணுங்கிறதுல ஒரு அளவுகள் இருக்கு. ஆனா இவர் உடைச்ச மரபு அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு ஜனநாயகத்தன்மையை உடைக்கிறாரு. முதலமைச்சரா பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். டெல்லிக்கு போகிற இடத்துல டெல்லியில ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு அப்படின்னா அவர் எதுக்கு அங்க வந்திருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு ஆல் இண்டியா லெவல்ல போகும். இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா நியூஸ் எடுது, தமிழ்நாட்டு சிஎம் வந்து டெல்லிக்கு வந்தாரு, பிஎம் மீட் பண்ணாரு, ஆனா பத்திரிகையாளர்களை மீட் பண்ணல. என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி எல்லாமே லெட்டராக வெளியே வந்துருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு இவர் போகணும்? பிஎம் உடைய மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிடலாமே. இப்ப நீங்க லெட்டரா தான் கொடுக்குறீங்க, பிஎம்டி லெட்டர் தான் கொடுக்குறீங்க, அந்த மரபை உடைச்சிருக்கலாமே. நீங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பிரதமரையே சந்திக்காமல் மெயிலில் அனுப்பிய முதலமைச்சர் மரபுகளை உடைத்திருக்கிறார், மோடிக்கு அஞ்சவில்லைன்னு பேசியிருக்கலாம். பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்றாங்க. குறைந்தபட்சம் அவங்க கிட்ட ஒரு 2 வாரத்தை கூட பேசாம போகிறது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தன்மையே கிடையாது. இப்ப டெல்லியில இருந்து டெல்லி பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து யாரு போனாலும் கருத்து கேட்கறது அவங்களுக்கு, அது தமிழ் மீடியாவில் நாங்க தமிழ் ஆளுங்களும் இருக்கோம் பேசுறாரு அவரு. அந்த அந்த ரிப்போர்ட்டர் வந்து, சார் நாங்க இந்த தமிழ் ஆளுங்களும் இருக்கிறோம், தமிழ் மீடியாவும் இருக்கிறோம், நீங்க பேசிட்டு போங்க சார் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து அவருடைய குரல் இதுல கேக்குது, நீங்க வந்து இப்படி ஒரு லெகசியை பிரேக் பண்றீங்களே அப்படிங்கிற குரல் வந்து ரொம்ப முக்கியமான குரலா அவர் வைக்கிறாரு. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஏறி போறாரு. இந்த இதையும் கொண்டாடுறாங்க. இதையும் வந்து மீடியாவை அவங்களை இப்படித்தாண்டா கதற விடணும் அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லா மீடியாவும் அவருக்கு அதுக்கும் மாஸ் மூமெண்ட், மாசாக நடந்து சென்ற விஜய்னு டெல்லியில எடுத்து வர்ற ஃபுட்டேஜ் அங்க இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எப்பதான் வந்து அவர் ஆட்ட திருப்பறன்லாம் சொன்னார் ஒருத்தர், அந்த ஆட்ட திருப்பறை நீங்க எப்ப திருப்ப போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. இல்ல இதை சந்திக்காம இருக்கிறது ஏன் பிரச்சனையா மாறுது? இப்போ 12 வருட ஆட்சியில பிரஸ் மீட்டை ஒரு வாட்டி கூட சந்திக்காம பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்யறாரு இல்லையா? ஆமா, அது போல விஜய் அவர்கள் ஆட்சி செய்வார். நான் மோடி போல ஆட்சி செய்ய விரும்புகிறேன், மோடியும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, நானும் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அது ஏன் இம்பார்ட்டன்ஸ் பெறுது? பிரஸ் சந்திக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த முதலமைச்சர்களும் இப்படி சந்திக்காம இருந்தது இல்லை. அப்போ உங்ககிட்ட அது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. 2வது, அவங்க அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, நீங்க போன அமைச்சர் அரசுல நிதி தொடர்பா தங்கந்தனரசு ஒரு மைக்க போட்டீங்கன்னா அவர் அது தொடர்பா விளக்கம் கொடுப்பாரு. போக்குவரத்து சம்பந்தமா நீங்க எஸ்.எஸ். சிவசங்கர்ட்ட மைக்க போட்டீங்கன்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சம்பந்தமா அவர் பேசுவாரு. திட்டம் தொடர்பா அன்பில் மகேஷ் அவர் பேசுவாரு. அதே மாதிரி வந்து தொழில்துறை சம்பந்தமா டிஆர்பி ராஜா பேசுவாரு. இவங்க யாருக்கிட்ட மைக் கொடுத்தாலும் தலைவரிடம் கேட்டு சொல்கிறோம், முதல்வர் எடுக்கிற முடிவு. இதை புதுசா வந்து இவங்க சொன்னா கூட பரவாயில்ல, காங்கிரஸ் விஸ்வநாதன் அதான் சொல்றாரு. சீனியர் 2 முறை எம்பியா இருந்தார் நினைக்கிறேன். இப்போ 2004 2009 2 முறை எம்பியா இருந்தாரு. அப்ப அவரே வந்து முதல்வர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த அரசு சம்பந்தமான கேள்விகளை யாருக்கிட்ட கேட்கறது? அமைச்சர்கள்ட்ட கேட்டா முதல்வர்கிட்ட கேட்கணும்ன்றாங்க, இல்ல அப்படின்னா வேற ஏதாவது தப்பா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க. முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். அப்ப யார் தான் சந்திப்பா? டிஐபிஆர்ல இருந்து வரக்கூடிய பிரஸ் நோட்டு மட்டும்தான் அந்த அரசின் தரப்புனா, அப்ப அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஊடகங்களோ மக்களுக்கோ இருக்கக்கூடிய கேள்விகளை யாருக்கிட்ட கேட்பாங்க? ஒன்று உங்க அமைச்சர்கள் பேசணும், அமைச்சர்கள் துறை ரீதியா ஆன கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இந்த அன்னைக்கு ஒருத்தர் திருச்சியில சொல்லியிருக்காருல்ல, கல்குவாரிக்குள்ள கொண்டு போய் குப்பையை கொட்டுவோம்னு. ஏற்கனவே வந்து சாட்டை துறைமுருகன் தான் பேசியிருந்தாரு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா செந்தூர் ராஜ் மிகப்பெரிய தியாகி ஆயிடுவார் அப்படின்னு அதை வந்து ஒரு வாரத்துல நிரூபிச்சுட்டாங்க. அப்போ இப்படி இருக்கிற மொத்த அரசாங்கத்திலையும் பொறுப்பே இல்லாம எல்லாருமே இருந்தா அப்ப யாருக்கிட்ட தான் மக்கள் கேட்பாங்க? இப்ப ஒரு அம்மா பேசுது, நாங்க போய் ஓட்டு கேட்டோம், யார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போய் கேட்கலாம்னா எங்க எம்எல்ஏ யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ரோட்ல உட்காந்து அழுகுறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டா என்ன, நீங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு திமுக காரங்கிட்ட போனோம்னு ஒருத்தவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ மக்களுக்கு எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகள் யாருன்னு தெரியல, அமைச்சர்கள் யார் ரீல்ஸ் போடுறாங்களே, எல்லாமே மங்கி பாத்தாவே மாறுது. அவர் வந்து பேசினாரு, இவங்க ரீல்ஸ்ல போட்டு போயிடுறாங்க, ரீல்ஸ்லயும் பாட்டை போட்டு போயிடுறாங்க. அப்போ அமைச்சர் மக்கள் பிரதிநிதிகள் யாரையுமே சந்திக்க முடியுதே தவிர அவங்க கிட்ட எதுவுமே கேட்க முடியல.
அவங்களே எதுவுமே சொல்ல முடியல. அப்படிங்கிறப்ப முதல்வர் தான் அட்ரஸ் பண்ணணும். அவரும் அட்ரஸ் பண்ணலன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? ஆதவர்ஜுனா வந்து பேசுறாரு, அவர் பொய்யா பேசுறாரு, சொல்றது பூரா பொய்யா இருக்கு. அப்போ அவ்வளோ பொய்களை அந்த பிரஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, ஏதாவது உண்மையை பேசுறாங்களா? நாங்கள் இனிமேல் அரசு மருத்துவமனையில் தான் அமைச்சர்கள் எல்லாம் சிகிச்சை எடுப்போம். ஒரு வாரத்தில் செங்கோட்டையன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அப்போ நான் வந்து தப்பா சொன்னேன்னாவது சொல்லணும். அப்போ எதுக்கும் பிரஸ் அட்ரஸ் பண்ற 2 பேரும் பொய்யா சொல்றாங்க, மீதி யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ முதலமைச்சர் தானே அட்ரஸ் பண்ணணும். அமைச்சர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுல குளறுபடி நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ரீல் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது நாங்கள் நிறைய திட்டங்களை வச்சுருக்கோம், நீங்கள் வந்து நிறுவனங்கள் எங்ககிட்ட முதலீடு பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க. அப்போ அது ஒரு புதிய முயற்சியை நீங்கள் பார்க்கலையா? இது விருதையின் மகள் கீர்த்தனாவில் அவங்க போட்ட ரீல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னோவேஷனான பிளான் தான். அதில் வந்து அவங்க சிங்கிள் விண்டோ மெத்தட் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. 2017 அது எடப்பாடி பழனிசாமி ஆச்சு, அந்த டைம்லேயே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏற்கனவே அமலில் இருக்கிறது தான். அவங்க அதில் போட்டு சொல்லியிருக்க சிலது ஏற்கனவே அமலில் இருக்குது. இன்னொன்று, இவங்க ரீல்ஸ்லேயே வந்து இன்வெஸ்டர்ஸை கூட்டுற முடியும்னா எதுக்கு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மாநாடு, எதுக்கு வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் மாநாடு? புதிய முயற்சி இல்லையா? அதான் சொல்கிறேன். இதை வந்து இதை யாரெல்லாம் பார்த்துட்டு இவங்க கிட்ட வந்து எம்ஓயு போடுவாங்கன்னு கேட்குறேன். ஏற்கனவே போன அரசாங்கம் பல முதலீட்டு மாநாடுகளை நடத்தி அதில் பல எம்ஓயுக்கள் போட்டு அதில் பலதும் நிறைவேற்றப்பட்டு தான் தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி வந்தது. ஆனால் நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறத ஒரு புது முயற்சின்னு நம்பி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய சொந்த பேஜில். அதை கூட அவங்க வந்து ஒரு ஓப்பன் காலாக கூட வந்து டிஐபிஆர்லேயோ இல்லை அவங்களுடைய அஃபிஷியலான தொழில்துறை ஐடிக்கள்லையோ இருந்து கூட அதை பண்ணல. ஒரு ப்ரெஸ் மீட் கூட வைக்கலாம். இது வந்து ரீல்ஸ் அவங்களுடைய ஆடியன்ஸ். இந்த தாவேக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, விஜய் பண்ண அதே ஸ்கேம் தான். விஜய் வந்து கூட்டங்களுக்கு போனார், அதாவது போகலை, ஒரு 10 கூட்டத்துக்கு போனார். போகிற இடத்துல அவர் சம்மந்தம்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு வழியை தாண்டி வருகிறேன், என்னை ஒடுக்க பார்க்கிறார்கள். நமக்கெல்லாம் ரொம்ப நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இவர் எங்கே ஒடுக்க பார்த்தாங்க? இவர் வந்து நல்லா தானே நல்லா படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார், நல்லா காசு வச்சிருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கலையே, என்ன நான் அவமானங்களை தாண்டி வந்தேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான வசனங்களை வந்து ஒரு கீழ் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கப்பட்ட இடங்கள்லேருந்து வர்றவங்க பேசினா கரெக்டு. அவருக்கு லயோலா காலேஜில் சேர்த்து விட்டே படிக்காமல் வந்து பாதியில் வந்தவர், அவர் அவமானங்களை தாண்டி வந்தவர்லாம் பேசுகிறாரு. நமக்கெல்லாம் வந்து எதுக்கு ஒரு இது தேர்தல் பிரச்சாரத்தை இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு இருந்துச்சு. ஆனால் அவர் ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அது அங்கே கூடி நின்றவங்களுக்கே அவர் பேசலை. அதை வச்சு ரீல்ஸ் போடுறவங்களுக்கு, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஐயோ மாமா பாவம் அங்கிள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாரும் அவரை ஏமாத்துறாங்கன்னு அவர் வேற ஒரு செக்ஷன்ட்ட ரீல்ஸுக்கு பேசிட்டு இருந்திருக்காரு. அதுதான் அப்படிதான் அவங்க மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுதான் இந்த அம்மா பண்றது. இவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர்றதோ தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி அதிகப்படுத்துறதோ அது எதுவுமே நோக்கம் கிடையாது. யாருமே பண்ணாத ஒரு புது முயற்சியை கீர்த்தனா பண்றாங்க அப்படின்னு கீர்த்தனா எனக்குலாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நான் நிறைய பேர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அவங்கள வந்து ஒரு ஃபெமினிஸ்டாவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க வந்து பெண்கள் உரிமைக்காக போராடுறவங்க அப்படின்னு வந்து என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து படித்த அரசியல்வாதி, அவங்க படித்த அரசியல்வாதி, அதாவது விருதுல சிவகாசியில் வின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க இங்கிலீஷில் பேசிலாம் போடுறது. அப்போ ஒரு படித்த அரசியல்வாதி ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க, இவங்க வந்து பெண்கள் உரிமைக்காக போராடுறவங்க, இப்படி ஒரு செக்ஷனை அந்த ஐடி ஃபாலோவர்ஸ் மூலமா அவங்க ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு புது முயற்சி அப்படின்னு அவங்க வந்து ஏற்கனவே இருந்த தொழில்துறை மந்திரியை விட நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுதேன் பாருங்க, நான் இங்கிலீஷில் பேசி ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டர்ஸை கொண்டு வர போகிறோம்னு அந்த ஃபாலோவர்ஸுக்கு அவங்க நான் கரெக்டாக தான் ஓட்டு போட்டிருக்கோம்னு நம்ப வைக்கிறதுக்காக பண்ணது. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகலாம் பண்ணதில்லை. அவங்க பண்ணது எல்லாமே ஃபேக். ஏன்னா படித்த அரசியல்வாதினா அந்த ஊர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் தொழில்துறை மந்திரியா ரங்கம் தென்னரசு இருந்தார். அவர் அப்பவே இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்எல்சியில் இன்ஜினியராக இருந்தவர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்போ நிதியமைச்சர், பள்ளிக்கல்வி, சமச்சீர் கல்வி கொண்டு வந்தவர். பல வழிகளில் கல்வியில, தொழில்துறையில, நிதித்துறையில சாதனைகளை படைச்சவர். ஆனா அவரை விட இந்த அம்மா இன்டலெக்சுவல்னு அந்த விருதையின் மகள் கீர்த்தனாவோட ஃபாலோவர்ஸ் நம்பியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு போலி நம்பிக்கையில ஏமாத்தி வச்சிருக்காங்கல்ல, அவங்கள மேலும் மேலும் ஏமாத்துறதுக்காக பண்ணதுதானே தவிர இதனால தமிழ்நாட்டுக்குள்ள இதை பார்த்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து யோசிக்க தான் செய்வாங்க. இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நம்பி நம்ம எப்படி போய் 2000 கோடி 3000 கோடி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர இதை பார்த்துட்டுலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு புதிய தொழில்களை ஈர்க்கிறதுக்கோ எந்தவித கண்ணோட்டமும் இல்லை,
அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. அவங்க ஃபேக்காக விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுக அரசு, பழைய திமுக அரசு வந்து பல விஷயங்களை தொழில்துறையில் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கு. அதை குறைஞ்சபட்சம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதுக்காக அவங்க பல முன்னெடுப்புகளை எடுக்கலாம் இல்லையா? அதுக்கான முன்னெடுப்புகளை அவங்க எடுக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா எடுப்பாங்களானே தெரியலையே. இப்போ மின் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி வந்து மின் உற்பத்தி வந்து நின்று போச்சு? எப்படி வந்து மின் பற்றாக்குறை? போன வருஷம் வரல மின் கட்டு, இந்த வருஷம் எப்படி வந்துச்சு? இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா? வெயில் காலத்துல வந்து மின் தேவை அதிகமாக. வெயில் காலம் போன மே மாசம் வந்துச்சா இல்லையா? போன மே மாசத்துலயும் ஜூன் மாசத்துலயும் வெயில் வந்துச்சுல, இதே மாதிரி வந்துச்சுல. அப்போ ஹீட் ஸ்ட்ரோக்லாம் நிறைய பேர் 2-3 பேர் இறந்தலாம் போனாங்க. கேரளாவிலலாம் வந்து வேலை நேரத்தையே வந்து உடல் உழைப்பு வெயிலில் வேலை பார்க்குறவங்களே அந்த மிடிலான டைமில் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பல பாலிசிஸ்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் வெயில் காலத்தில் அப்போ அதுக்கான தேவைகளை போன ஆண்டு நிவர்த்தி பண்ணவங்க இந்த ஆண்டு ஏன் வந்து இவங்க பண்ணலை? ஒன்று. இதே மாதிரி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வரும்போது கொரோனா, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, தடுப்பூசி தட்டுப்பாடு எல்லாத்தையுமே இந்த அரசு உடனடியாக வேகமாக மூவ் பண்ணுச்சு. இங்கே ஸ்ரீபெரும்புதூர் நினைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய தடுப்பூசி தயாரிப்பு மையத்தை தயார் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆஸ்திரேலியாவில் இப்போ வெளிநாடுகள்லேருந்து தடுப்பூசிகளை இறக்குமதி பண்ணாங்க. ஆக்சிஜன் உற்பத்தியை வாங்கினாங்க. பல கம்பெனிகள்கிட்ட இருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை வந்து கொள்முதல் பண்ணாங்க. இப்படி பல நடவடிக்கைகளை அந்த அரசாங்கம் வந்து பண்ணுச்சு. அதில் வந்து இந்த எல்லா வகையிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களும் இருந்தாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே தெரில. இவங்க இன்னும் வந்து கரண்ட்டை வந்து திமுக காரங்க பிடிங்கிட்டாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வரல. எப்படி இந்த வருஷம் மழை குறைவாக பெஞ்சுது, எல்லா ஏரிகள்லையும் தண்ணி இருக்குது. எங்கே தண்ணி பிரச்சனை? ஏன் தண்ணி தட்டுப்பாடு வருது? நிர்வாகத்தில் நிர்வகிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை. நேற்று சென்னையில் பல இடங்கள்ல ஆவின் பச்சைப்பால் கிடைக்கல. பால் உற்பத்தி கோடையில் நல்லா தான் இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த கடைசி காலம் வருதுல, மழை காலத்துக்கு முந்தின காலம், அந்த டைம்ல தான் குறையும். இப்போம்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பால் தட்டுப்பாடு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் அது தீவிரமாக ஆகும். பக்ரீத்துக்கு ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லைன்னு என்னைக்காவது தமிழ்நாட்டில் பிரச்சனையா இருக்கா? தீபாவளி பொங்கலையே வந்து அலை அடிச்சு போகிற கூட்டம் போகும்போதே அதை சரி பண்ணி விடுறதுக்கு முன்னாடியே வந்து 4 நாளைக்கு முன்னாடியே சிறப்பு பேருந்து விட ஆரம்பிச்சு அமைச்சரே நேரடியாக போய் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறாங்க. நேற்று அமைச்சர் வந்து கேள்வி கேட்குற பையனை பிடிச்சிருக்காமனு பேன் பண்ண பார்க்குறாரு. பிடிச்சிருக்காங்க, சாப்பிட்டு வந்துருக்கு. அல்ல, அவர் சொன்னது அதுதான் சொன்னார். அவர் வந்து நீ நல்லா கையை வேற காமிக்கிறாரு. நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லை. நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லைங்கிறது அவருக்கு அதில் பேன் பண்ண தான் அவர் அதுதான் ட்ரை பண்ணாரு. இன்னைக்கு தாவேக்காரங்க அதை மட்டும் கட் பண்ணி அந்த பையன் குடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்டான், அதனால தான் அமைச்சர் இப்படி பேசினான்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அதுக்கப்புறம் பத்திரிகைகளுக்கு பேட்டியே கொடுத்துருக்கான் ரொம்ப தெளிவா. அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. பக்ரீத்துக்கே இவங்களால பஸ் விட முடியல. பஸ் இப்போ பிரச்சனை இல்லை, இது வந்திருக்கு. ஏற்கனவே மாநகர பேருந்து பஸ் ஸ்டாண்டில் போய் காலையில் ஒரு 9:30 போய் கேட்டிங்கன்னா பஸ் வர்றதில்லை. பீக் ஹவர்ஸ் இல்லை, நார்மலாகவே மாநகர பேருந்துடைய பஸ் எண்ணிக்கை பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மதுரை மாட்டுத்தாவணி, திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டு, தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு, திருச்சியில் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஆரம்பிச்சாங்கல்ல, அங்கெல்லாம் போய் பாருங்க, வெளியூருக்கு போகிற பஸ்ஸஸ் கம்மியாக இருக்கு. திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வர்ற பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கு. நானே வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 3 மணி நேரம் காத்து கிடந்தேன். அவ்வளவு கூட்டம் அப்படி அலம்போது நிர்வாகம் பண்ண தெரில. நிர்வாகம் பண்ண தெரியாததுக்கு இவங்க இந்த மாதிரியான சொதப்பல்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரம் போடுறோம்னு சொன்னாங்க, 717 அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த கடலான ஆய்வு பண்றோங்க. ஆய்வு பண்ணாம எப்படி எண்ணிக்கை அறிவிச்சிங்க? எண்ணிக்கை ஆய்வு பண்ணி தான் அறிவிச்சிருக்கணும். அப்படி கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 கடைக்கு கூட தான் மூடிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மூடின கடையிலே பின்னாடி வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 100 கடையை மூடின கடைக்கு 50 மீட்டர்ல மணமகள் மன்றம் பிரைவேட் பார் ஓபன் பண்றாங்க. அங்க பீரோட ரேட்டு இதை விட அதிகம், சரக்கோட ரேட்டு இதை விட அதிகம். அப்ப அங்கேயும் ஸ்கேமு. அப்ப இவங்க எல்லாமே ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர எங்கேயுமே நிர்வாகம் பண்ணல. போன அரசாங்கம் உருவாக்கி வச்ச மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, ஆனா அந்த பஸ், அந்த சோப்பு கலர் பஸ் இருக்குல்ல, அந்த தாழ்தள பஸ் போகிறது, அதை மட்டும் தனியா நல்ல ரோட்ல போகிறத வீடியோ எடுத்து விஜய் ஆட்சியில் சென்னையில் பஸ்ன்னு ரீல்ஸ் மட்டும் போடுறாங்க. அது இவங்க இன்னும் ஒரு பஸ் கூட வாங்கல. அப்ப எதையுமே உருப்படியா பண்ணாம இவங்க வந்து இவ்வளவு சொதப்பல். இவர் வந்து அறிவிப்புகள் மட்டும் கொடுப்பாரு. கொடைக்கானல்ல வனத்துறை பகுதிகளுக்கு போய் பார்க்கறது கட்டணம் இல்லைன்னு சொன்னாங்க. வனத்துறை பகுதிகளுக்கு அது 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 ஏரியாவே ரொம்ப கம்மி தான். ஆனா நார்மலா அந்த பஸ்ஸஸ் இருக்குல்ல, அதுக்கான டிக்கெட்டுக்கு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அங்க சண்டை, கூட்டம் போய் பஸ்ல ஏறுது, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, வீடியோஸ் வருது. அப்ப எதையுமே நீங்க பார்க்கல, வெறும் அறிவிப்புகள் மட்டும் கொடுக்குறீங்க. அப்போ இதுலேயே மக்களை ஏமாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அறிவிப்புகள் இதெல்லாம் ஒண்ணு, இதுல நேரடியாக பாதிக்கப்படாத மக்கள்கிட்ட இவர் சாதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ரீல்ஸ்ல பொய்களை பரப்பிக்கிட்டே இருக்கிறது. அதை தான் பண்ணாங்க. இப்ப இது வந்து இந்த மாதிரியான நிர்வாக சிக்கல்கள்ல மக்கள் நேரடி அவதியில வரும். தொழில்துறை மாதிரியான இதுல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் குறையும்.
தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவையெல்லாம் மிஞ்சி இவி வெஹிக்கிள் ஏற்றுமதியில முன்னாடி இருக்குது. இப்ப இதெல்லாம் இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்னே தெரியல. அதுதான் இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அது கீர்த்தனா மாதிரி ஒரு ரீல்ஸ் அவங்களால அந்த விருதையின் மகள் கீர்த்தனாவுடைய ஃபாலோவர்ஸை தவிர அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. அவ்வளவுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட். அது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச சாபக்கேடு தான். பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.